அவனை ஒரு சொம்பு கொடுப்பாங்க. சொம்பை கொண்டுட்டு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சு, சார் இந்த பையன் திருடிட்டான் சார்னு சொல்லி கேஸ் போடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், 29C அப்படின்னு செக்ஷன் 29. எதனால் ஸ்பெசிஃபிக்காக சொம்பு கொடுக்குறாங்க? சொம்பு எது கொடுக்குறாங்கன்னா, அப்போ தான் நிர்பயா கேஸில் ஒரு ஜுனைலு 4-5 பேர் செஞ்ச தப்பில் ஒரு ஜுனைல் தான் அதிகமாக அந்த தப்பு அதிகமாக பண்ணான். நிர்பயாவை பாலியல் தாக்குதல் பண்ணான். அவனுக்கு 3 வருஷத்தில் வெளில வந்துட்டான். மற்றவங்க எல்லோரும் தேர் கேப்டன் ஜெயில். அப்போ அந்த 3 வருஷம் பையன் வந்தோடனே எவ்வளவோ சூப்பர் பண்ணி பார்த்தோன்னே ஆக்டில் தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு மேலே ஒரு நாள் கூட அவனை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அவனை வெளியில் விட்டாங்க. கஞ்சா அந்த உலகத்தில் மிக மோசமான நோய் சார். கொக்கைன், கஞ்சா, நைட்ரோவல் டேப்லெட்ஸ், டைட்டால் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. டைட்டாலுங்கிறது ஒரு டேப்லெட்டு, அதை கரைச்சி இன்ஜெக்ஷன் போடுகிறாங்க. இப்படி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வரக்கூடிய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் HCV என்ற நோயால் பாதிக்கிறார். ஹெப்பாடைட்டிஸ் C வைரஸ். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சைக்காலஜிஸ்ட் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். 40 வருடமா இந்த ஃபீல்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு சிறப்பு இல்லம், சிறப்பு கூர்நோக்கு இல்லம், சட்டத்துக்கு மீறிய தவறு செய்த குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் தொடர்ச்சியாக கொடுத்து பல குழந்தைகளை நல்வழிப்படுத்தியிருக்கார். அவரோட தான் இந்த 40 வருட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சந்தித்த பல முக்கியமான விஷயங்களை குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னா தான் தெரியும். ஆனால் அதை அப்படி அழைக்கக்கூடாது, பேரை மாற்றிட்டாங்க இல்லையா? சிறப்பு இல்லம் இல்லைனா சிறப்பு கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு பொதுவாகவே திரைப்படங்களில் காட்டும் போதும் பார்த்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் அதிகமான குற்றங்கள்லாம் நடைபெறுது. திட்டமிட்டு பண்ணுற குழந்தைகளையும் தாண்டி தெரியாமல் தவறு செஞ்சு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குற்றவாளி சாதாரண ஒரு குற்றவாளி போகிறாங்களோ அதை விட பல மடங்கு குற்றவாளியாக தான் வெளியில் வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் திரைப்படங்கள் வழியாக இங்கே காட்டப்படுது. ஸோ உண்மையிலேயே என்ன சார் நடக்குது? ஆக்சுவலாக சிறுவர் சீர்திருத்த பள்ளிங்கிற பேரை மாற்றிட்டாங்க. ஏன்னா அதில் ஸ்டிக்மா இருக்குன்னு சொல்லி. இப்போ குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள்னு இதனுடைய பேரை மாற்றப்பட்டு அரசாணை வழங்கப்பட்டது. ஒரு முன்னால் இருந்த அந்த அரசு ஒரு நீதிபதியுடைய அனுப்பி இதில் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மற்றபடி அந்த இளைய நீதி சட்டம் 2015 இப்போ நடைமுறையில் இருக்குது. அதில் ஒரு மாற்றம் பண்ணாங்க 2021. அதில் தான் இந்த சிறப்பு இல்லங்கள், கூர்நோக்கு இல்லங்கள்லாம் பேர் இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தம்போது பழைய ரிஃபர்மிட்டி ஆக்டில் ஏஜ் 21 வயசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஆண்களுக்கு தனி சிறை, பெண்களுக்கு தனி சிறை கிடையாது, ஆண்களுக்கு ஒண்டி. அந்த ரிஃபர்மிட்டி 1886 உருவாக்கப்பட்ட அந்த ரிஃபர்மிட்டி ஆக்டு 1887 செங்கல்பட்டில் அமெண்ட் பண்ணாங்க. இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் 4 ஸ்டேட்டில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களை சேர்ந்த அந்த கைதிகள் தான் அங்கே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம கைதிகள்னு சொல்லலான்னு அந்த ஆக்டில் இருக்குது. ஆனால் அந்த இளைஞர் நீதி சட்டத்தில் எந்த காரணத்தை மட்டும் சிறார்கள் என்ன தவறு செய்தாலும் கைதின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ஹேண்ட்கப் போடக்கூடாது, அவர்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கார்பரல் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லி சட்டத்தை சொல்லுது. ஸோ அந்த ரிஃபர்மேட்டிவ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா யங் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜுவனைல்னு சொல்கிறாங்க, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு. அப்போ அதில் யங் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த யங் அஃபண்டர்ஸ் 21 வயசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த யங் அஃபண்டர்ஸ் பல வகையான குற்றங்கள் செஞ்சுட்டு இங்கே நிறைய பேர் சீர்திருத்தம் பண்ணி நல்ல நிலைமைக்கு சென்றிருக்காங்க. அந்த ரிஃபர்மேட்டிவ் ஆக்டை மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ்நாடு சில்ட்ரன் ஆக்ட் 1920 அது கொஞ்சம் மாற்றம் செஞ்சாங்க. அது ஏன் மாற்றம் அதில் செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. இதில் தமிழ்நாடு சில்ட்ரன் ஆக்ட் பழைய ஆக்டில் ஏஜ் 21 வயசு ஆகுது. உதாரணமாக ஒரு பையன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயோ அல்லது ஹரியானா பையன் ஒரு பையன் இங்கே பிடிபட்டுட்டானா அங்கே உள்ள பையனுடைய ஏஜும் இங்கே உள்ள பையனுடைய ஏஜும் ஒன்று மாறுபட்டதாக இருக்குது. அந்த மாநிலத்தில் ஒரு வயது, இந்த மாநிலத்தில் ஒரு வயது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வயதை இங்கே 18ன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்க 1920 ஆக்டில். அப்புறம் குற்றம் செய்தவன் குற்றம் செய்யாதவன் 2 பேரும் ஒன்றா தான் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க அந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் அந்த ட்ரைட்ஸு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணாங்கன்னா 1960 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த 1920 ஆக்டில் எப்படி ஒரு பையனை உள்ளார கொண்டு வரலான்னு சொன்னால், அவனை ஒரு சொம்பு கொடுப்பாங்க. சொம்பை கொண்டுட்டு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சு, சார் இந்த பையன் திருடிட்டான் சார்னு சொல்லி கேஸ் போடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், 29C அப்படின்னு செக்ஷன் 29. எதனால் ஸ்பெசிஃபிக்காக சொம்பு கொடுக்குறாங்க? சொம்பு எது கொடுக்குறாங்கன்னா, அப்போ தான் அந்த பையனை ஹோமில் போட முடியும். இந்த ஜுவனைல் ஹோம்னு பேர். அப்போ அதுக்கு பேர் அந்த ஜுவனைல் ஹோமில் போடுறதுக்கு நேரடியாக போய் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு வயா போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எஃப்ஐஆர் தான். நம்ம தேடிட்டான்னு சொல்லி அவன் மேலே போட்டு, இப்போ இந்திய தண்டனை சட்டம் போட மாட்டாங்க. இந்த தமிழ்நாடு சில்ட்ரன் ஆக்டில் உள்ள ப்ரொவிஷன் 29
29A செக்ஷனை இன்வோக் பண்ணி அவனை வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் அவனுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் அப்படி இருந்ததுன்னா அவனை என்ன பண்ணுவாங்க, ஹோமில் அனுப்புவாங்க. இல்லைன்னா அவனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றோர்கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. அப்படி அவனுக்கு ஒரு பய உணர்ச்சி, ஒரு மரியாதை, ஒரு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவன் மனதில் நிறைய குழந்தைங்களுக்கு 90% குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 1960லேயும் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ வெளிநாட்டு குழந்தைகள், வெளி ஸ்டேட்டில் உள்ள குழந்தைகளை எப்படி இதில் அட்மிட் பண்ணிக்கிறதுங்கிறது, இதெல்லாம் அப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது ஜஸ்டிஸ் பகவதி இருக்க காலத்தில், ராஜீவ்காந்தி இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய காலத்தில் ஷீலா பார்சின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு ஏற்றாப்புல ஒரு கேஸ் போட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஜேர்னலிஸ்ட்டு அவங்க அது கிட்டத்தட்ட 7 அடி இருப்பாங்க, நல்லா ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். அவங்க என்ன சொன்னாங்க, சில்ட்ரன் ராட்டிங் இன் ஜெயில்ஸ், யூ பீப்புள் ஆர் அக்காமடேயிங் த சில்ட்ரன் வித் அலாங் வித் அடல்ட்டு, தேர் எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அவங்க இதுக்கு கேஸ் போட்டோன்னே உண்மையிலே சர்வே பண்ணாங்க. அப்போ ராஜீவ்காந்தி மிக அருமையாக, ரொம்ப ஜஸ்டிஸ் பகவதி ரொம்ப நல்ல பிரமாதமாக அந்த ஆக்ட் வரதுக்கான காரணங்கள் அவங்க 2 பேரும், பட் 2 பேருமே இல்லை, அவங்க இறைவன்கிட்ட சேர்ந்துட்டாங்க. அவங்களாம் இருந்திருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சர்வே பண்ண பார்த்தா சில மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அப்படிங்கிற சில மாநிலங்களில் அடல்ட்டோட இந்த சில்ட்ரன் அங்கே இருந்தான். அப்போனா அடல்ட் அஃபண்டர்ஸோட, அப்போ அடல்ட் வந்து சிவனா இவனை வேலை வாங்குவான். அதனால் சர்வே பண்ணி அப்போ இதுக்கு தனியாக இவங்களுக்கு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி 1986 ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கொண்டு வந்தது. அது 2/10/1987 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த ஆக்டில் ஒரு பெரிய ஃப்ளா என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு, 16 வயசு வரைக்கும் பையனுக்கு. அப்போ இந்த 16லேருந்து ஒரு பையன் முடிச்சுட்டு போனால் 17-18 அவனை விட்டுறதா என்னங்கிற அப்போ ஒரு ரிட் பெட்டிஷன் வந்துச்சு. அதில் வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1986 2/10/1987 கிருஷ்ணசாமி ரெட்டின்னு எம்பி நிர்மலா டைரக்டர் ஆஃப் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேர் அப்போ அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் சர்வீஸ், ஆரம்பத்தில் இருந்தக்கூடிய பேர் வந்து மாற்றப்பட்டு அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் சர்வீஸ். அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ்னால் இந்த இல்லங்கள்லாம் செயல்பட்டு வரக்கூடிய இல்லங்கள்லாம் அப்ரூவ்டு பேர், APPROVED அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ். இந்த விஜிலன்ஸ் சர்வீஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து இந்த பரத்தமை சட்டத்தில் ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்டில் 1956 பிடிபட்டு வராங்களோ அதையும் இந்த டிபார்ட்மெண்ட்டு டேக் கேர் ஆஃப் பண்ணதுனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் பேர் அப்ரூவ்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் சர்வீஸ். அப்போ இந்த 2/10/87 கொண்டுட்டு வந்த ஆக்டில் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு இது வரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சில்ட்ரன் ஆக்ட் 1920 போய் 1960 போய் தமிழ்நாடு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1987 போய் 2000 ஒரு அதேமாதிரி மாற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ வயது வந்து 18 வயது, ஆண் பெண் 2 பேரும் கொண்டு வந்தாங்க. மேஜர் ஒரு இது என்ன கொண்டுட்டு வந்தாங்கன்னா, அதில் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பனிஷ்மெண்ட் 3 years தான். அப்போ ஜுவனைல் அஃபண்டரை எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணாலும் அதிகபட்சம் 3 வருஷம் தான் தண்டனைன்னு சொல்லி அதில் கொண்டு வந்தாங்க. சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அடுத்தது வந்து யூனிஃபார்ம் ஏஜ் கொண்டு வந்துட்டாங்க. அதில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இது பார்லிமெண்ட் ஆல் இண்டியா ஆக்ட். அப்போ பார்லிமெண்ட்டில் கொண்டு போகும்போது ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் 2015 இது 2016 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அந்த ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 7 வருடங்கள் தண்டனை ஒரு குழந்தைக்கு. இது எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னா, நிர்பயா கேஸில் ஒரு ஜுவனைல் 4-5 பேர் செஞ்ச தப்பில் ஒரு ஜுவனைல் தான் அதிகமாக அந்த தப்பு அதிகமாக பண்ணான். நிர்பயாவை பாலியல் தாக்குதல் பண்ணான். அவனுக்கு 3 வருஷத்தில் வெளில வந்துட்டான். மற்றவங்க எல்லோரும் தேர் கேப்டன் ஜெயில். அப்போ அந்த 3 வருஷம் பையன் வந்தோடனே எவ்வளவோ பண்ணி பார்த்தோன்னே ஆக்டில் தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு மேலே ஒரு நாள் கூட அவனை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அவனை வெளியில் விட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவன் இந்த 2015 ஆக்டில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு 7 வருடம். தண்டனையே குற்றத்தையே அவன் வந்து 3 வகையாக பிரித்தான். பெட்டி அஃபென்ஸு, சீரியஸ் அஃபென்ஸு, ஹீனஸ் அஃபென்ஸுன்னு பிரித்தான். 3 வருஷம் தண்டனை கீழே பெட்டி, 3லேருந்து 7 வருஷம் வரைக்கும் சீரியஸு, அதுக்கு மேலே உள்ளது ஹீனஸ் அஃபென்ஸ். இந்த போக்சோ கேஸு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 போக்சோல எந்த வயசுனாலும் வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரே தண்டனை. அதே தான், ஒரே தண்டனை. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணை விசில் அடிக்கிறீங்க, என்ன நடையா இது நடையான்னு கேட்குறீங்க, இப்போ கையை காமிச்சு கூப்பிடுறீங்க ஒரு பொண்ணுன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 படி செக்ஷன் 11 படி 3 வருஷம் தானே. அது வந்து ஹீனஸ் அஃபென்ஸில் அதை கொண்டுட்டு வராங்க. இதில் இந்திய தண்டனை சட்டம் இருந்தது முதல்ல. அந்த இந்திய தண்டனை சட்டத்தில் இந்த மாதிரி இதுக்கு சாட்சிகள் வேணும் அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சு அதுலேருந்து போயிட்டாங்க. அதுக்காக தான் 2012 நிர்பயா கேஸுக்கு அப்புறம் தான் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி போட்டு வர்மா என்ற ஒரு நீதிபதி இந்த ஆக்டை உருவாக்குனார்.
எந்த ஆக்ட்? இந்த யுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. முதல்ல உள்ள ஆக்டில் பார்த்தீங்கன்னா என்ன அதிக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, அதில் உள்ள குற்றவாளிகள் எல்லாருமே எல்லா வகையான பிரிவிலையும் இருப்பாங்க. அதாவது ஏழ்மையானவங்களும் இருப்பாங்க, வசதி படைத்தவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே வகையான தண்டனைகள் அதில் உண்டு. அடுத்தது இந்த இந்திய தண்டனை சட்டம்னு இருந்தது. தெப்ட்டு 379 ஒரு பிரிவு, 380 இப்படி இருந்தது. இதில் தெப்ட்டுனா 379, காரை திருநானா வெளியில் திருநானா அதுக்கு ஒரு தெப்ட், அதுக்கு ஒரு கேஸு 380, வீட்டில் திருநானா அதுக்கு அப்படி நிறைய பிரிவுகள் அதில் கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் சைல்டு டிராஃபிக்கிங்லாம் அதில் கவர் ஆகலை. இதில் அந்த பழைய டிஃபார்மிட்டி ஆக்டில் இந்த ஐபிசியில் உள்ள இந்த சைல்டு டிராஃபிக்கிங்லாம் இப்போ உள்ள நம்மளுடைய ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் அதெல்லாம் கவர் ஆகி வந்தது 2012க்கு அப்புறம். 2012க்கு அப்புறம் இந்த முதல்ல அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. அடுத்தது வந்து இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா தலையங்க எழுதுவாங்க, பாலியல் தாக்குதல் செய்தால் 7 வருடம் தண்டனை அப்படின்னு எழுதுவாங்க. அது வந்து ஒரு காக்னிசிபிள் அஃபென்ஸ். இது பாலியல் தாக்குதல் நடத்தினா ஒரு காக்னிசிபிள் அஃபென்ஸ். ஒருத்தன் மர்டர் பண்ணானா காக்னிசிபிள் அஃபென்ஸ். ஒருத்தனை கை கால்களை ஊனமாக்கிட்டான், அதெல்லாம் காக்னிசிபிள் அஃபென்ஸ். அதுக்கு பெயில் கிடையாதுன்னு சட்டத்தில் சொல்லுது. இருந்தாலும் பெயில் இஸ் நாட் கிராண்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி கேஸுகளுக்கும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சட்டத்தில் கொடுக்குறாங்க. ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட விருப்பப்படுறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த பொண்ணும் அந்த பையனும் மியூச்சுவல் கன்சர்ண்டாக இருந்தால் அவனை தண்டிக்காதையா, அவன் குற்றவாளியாக அவனை ஆக்கிறாத, அவனுக்கு 3 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் தண்டனைன்னு இது மாதிரி போட்டுறாத அப்படின்னு சொல்லி. போக்சோ வழக்கில் வராது. அது வந்து போக்சோ வழக்கில் செக்ஷன் போடுவாங்க. போக்சோ வழக்கில் செக்ஷன் 4, 6 என்ற பிரிவில் போடுவாங்க. 4, 6, 4னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு, 6ங்கிறது அக்ரெசிவ் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இந்த 2 இதுலேயும் வந்தால் தான் அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்டு. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் தான். ரைட்டாக கணக்கு பேசுகிறது, ஒரு போலீஸ்மேன் தப்பு பண்ணுறது, ஜாமீனில் கூட ஈஸியாக கிடச்சிரும். 18 வயதிற்கு கீழே எந்த தவறு பண்ணாலும் அதை வந்து குற்றமாக எடுத்துக்கிறது இல்லை. எஃப்ஐஆர் இருக்கும் வழியே அவன் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்போது எனக்கு தெரிந்த வரைக்கும், நானும் சட்டம் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வந்து குற்றமாக எடுத்துகிட்டு போய் அவனுக்கு ஜாப் ரெஃப்யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பையங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பையன் ஒரு பையன் ஒர்க் பண்ணுறான். அவங்க சாதாரணமாக குற்றம் பண்ணிட்டு தான் வந்தான். குற்றம் செய்தான் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு குழந்தையும் எந்த சிறாரையும் அவனை குற்ற கண்ணோட பார்க்கக்கூடாது. அவன் மேலே அன்பு செலுத்த வேண்டும், பாசம் செலுத்த வேண்டும். அவன் ஒரு மனிதன். டு எரர் இஸ் ஹியூமன். அதனால் மனிதராகப்பட்டாலும் சரி, சிறார்கள் பட்டாலும் சரி, அவர்களுக்குன்னு சொல்லி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய உள்நோக்கம். நீங்கள் ஒரு குழந்தை 9 வயதில் ஒரு குழந்தை, 12 வயதில் ஒரு குழந்தை, நிறைய குழந்தைங்களை எங்களுடைய நிறுவனங்களில் கொண்டுட்டு வராங்க. 12 வயதில் கொண்டு வராங்க, 8 வயது குழந்தைங்க அனுப்பிச்சிடுறாங்க. இந்திய தண்டனை சட்டம் போயிடுச்சு. இப்போ பிஎன்எஸ்னு ஒன்று வந்துருச்சு. பாரதிய நியாய சன்ஹிதா வந்துருச்சு. 2023லேருந்து இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதில் நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் பண்ணி போக்சோ ஆக்ட்லேயே நிறைய சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பண்ணியிருந்தாலும் நிறைய அதிகமான குற்றங்கள் பண்ணக்கூடிய நிறைய ஒரு பையன், அந்த மாதிரியான குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பையன் போக்சோ சட்டத்துக்கு போக மாட்டான். ஒரு பையன் அதிகமாக கஞ்சா யூஸ்றான், தண்ணி சாப்பிட்றான் அப்படிங்கிறப்ப கஞ்சா அதிகமாக உபயோகப்படுறது மிகவும் கொடுமையானது சார். ஒரு பையன் சரக்கு கூட அவன் சாப்பிட்றது கூட அவனை நிறுத்திடலாம், இல்லை கண்ட்ரோலில் இருப்பான். ஆனால் கஞ்சா இந்த உலகத்தில் மிக மோசமான நோய் சார். கொக்கைன், கஞ்சா, நைட்ரோவல் டேப்லெட்ஸ், டைட்டால் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. டைட்டாலுங்கிறது ஒரு டேப்லெட்டு, அதை கரைச்சி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான். இப்படி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வரக்கூடிய மாணவர்களில் நிறைய மாணவர்கள் ஹெச்சிசிவி என்ற நோயால் பாதிக்கிறார். ஹெப்பாட்டிஸ் சி வைரஸ். எவன் ஒருவன் டைட்டால் மாத்திரையை கரைச்சி இன்ஜெக்ஷன் தொடர்ந்து போட்டு வரானோ அவனால் அந்த இந்த இம்யூனைசேஷன் பவர் குறைஞ்சி ஹெப்பாட்டிஸ் சி வைரஸுங்கிறது பாதிக்கப்படுது. நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஹெச்ஐவி கிடையாது, ஹெச்சிசிவி. அதனால் அந்த கஞ்சாங்கிறது மிகவும் கொடுமையானது. அது உடம்புல உள்ள நம்ம எப்படி பாலியல் குற்றங்கள், கொள்ளை எல்லாம் போட்டு தான் பண்ணுறாங்க. அதை நிறைய இந்த கஞ்சால தான் பண்ணுறான். 4-5 பேராக சேர்ந்துட்டு போய் பண்ணும்போது 4 பையங்க தண்ணி சாப்பிட்டுப்பானுங்க. இவன் தண்ணி சாப்பிட்டுக்க மாட்டான். அவனோட எப்பயுமே போகக்கூடிய பையன் அவன் அந்த குற்றத்தில் சேரக்கூடிய அது மாதிரி ஒரு 1% இருக்கும் மெஜாரிட்டியாக. மெஜாரிட்டி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்பத்தை கழிக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா அதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதற்கு ஒரே வழி அவங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த கஞ்சா, நைட்ரோவேட்டு, கொக்கைனு, ரைட்டா, இன்னொன்று இருக்குது,
எல்எஸ்டின்னு ஒன்று இருக்குது சார், லிசர்ஜிக் டை எத்திலமைட். அதை ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதை வந்து சென்னை பையனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சதர்ன் ரீஜன்லாம் போனால் நிறையா இருக்காது. அதை யூஸ் மெட்டாமார்ஃபன் அது யூஸ் பண்ணுறாங்க. ஆம்ஃபெட்டமின் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து இது எல்லாமே உடலில் நரம்புகளில் பாதிக்கக்கூடியது. உடனே அவங்களுடைய இளமையிலே அந்த பாதிப்பு அவங்களுக்கு தெரியாது. முதுமையில் தான் அவங்களுக்கு 35-40 வயசு வரும்போது தெரியும். நான் உலகில் அங்கே சென்று அவங்கள்ட்ட என்ன கொடுப்பேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். நீ ஒன்றுமே சொல்ல வேணாம், நீ என்னென்ன யூஸ் பண்ணுறேங்கிறத நான் சொல்லிவிடுவேன்னு சொல்லி அவனை வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுப்பேன். அந்த எக்ஸசைஸ் செஞ்சிட்ட பிறகு அவனுக்கு இறைக்கும். அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது ஒரு நாளைக்கு 8 சிகரெட் குடிப்பியா அப்படின்னு சொல்லுவான். நீ ஆரம்பத்தில் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம இது மாதிரி ஒரு டெக்னிக்கலாக அவனை கேட்கும்போது நான் 8 சிகரெட் குடிப்பேன், 10 சிகரெட் குடிப்பேன் ஒரு நாளைக்கு. எப்போலாம் யூஸ் பண்ணுவேன், என்கிட்ட காசு இருக்கும்போது நிறையா குடிப்பேன், காசு இல்லாதப்ப கொஞ்சமாக குடிப்பேன் அப்படின்பா. இப்போ காசுக்கு என்ன செய்வேன், அதற்கு தான் கெட்ட நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லுவேன். அப்போ அடுத்த ஒரு எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது ஒன்று. அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அவன் என்ன செய்வான்னா 50 செய்யணும் நீ அந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னால் அவனால் 38-30 போது இறைக்கும் உடம்பு. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து டூல்ஸு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சைக்கலாஜிக்கலில் நிறைய டூல்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. அவனை கண்டுபிடிக்கும் போதே அவனை ஆட்டோமேட்டிக்காக அவன் வாயிலே வரும். அப்பா நான் வந்து இதை உபயோகப்படுத்தினேன், நிறைய நாள் உபயோகப்படுத்தினேன், ஆனால் இப்போ இல்லைப்பா 3 மாதமாக நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 மாதம்னா 3 மாதத்துக்கு முன்பு எவ்வளோ நான் உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய நண்பர் அழைச்சிட்டு போவான். 100 ரூபா பணம் கேட்டால் கொடுக்க மாட்டான். ஏன்னா 500 ரூபாய்க்கு வேணும் எவ்வளோ வேணாலும் நான் வாங்கி கொடுப்பான். ஆனால் அவன்கிட்ட தப்பான பெண்கள்கிட்ட போகிற தப்பான பழக்கங்கள்லாம் இருக்குது. அவனுடைய வாழ்க்கையே எப்படி இன்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துறது. குழந்தைங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போக ரெடியாக இருப்பான், எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் அவன் ரெடியாகிறான். அதனால் அந்த போதையை வந்து இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிறத விட இந்த கஞ்சாங்கிற ஒரு இதை வந்து நம்ம எல்லா ஹியூமன் பீயிங் சேர்ந்து அதை எல்லோரும் சேர்ந்து அடியோடு நம்ம வந்து மேன் இஸ் அ மோஸ்ட் செல்ஃபிஷ் அனிமல்மா. மேன் இஸ் எ சோசியல் அனிமல்னு அரிஸ்டாட்டில் சொல்லுவார். மேன் இஸ் எ மோஸ்ட் செல்ஃபிஷ் அனிமல். தான் சம்பாதிப்பதற்காக இம்மாதிரி போதை செடிகளையும் போதையும் கடத்தி கொண்டு வந்து எண்ணற்ற சிறுவர்களை அழிச்சுறாங்க. இதை நான் டெய்லி நான் பார்க்குறேன். நிறுவனத்திற்கு உள்ளார வரும்போது கூட அதை கூட அவன் தன்னுடைய ஆசன வாயில ஏனஸில் வச்சுருந்து கடத்திக்குள்ளே கொண்டு வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்த்து பிடிக்கப்பட்டு அப்புறம் அவனை ரிஃபார்ம் பண்ணுறான். இரிட்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அவன் உள்ளாரைய வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவன் வந்து ரொம்ப அன்ட்ரஸ்டாக இருப்பான். இங்கே போவான் அங்கே போவான், செவுத்தை குத்திக்குவான், அப்படி பண்ணுவான். ரொம்ப பேச்செல்லாம் ஒரு மாதிரி போதை பழக்கம் இல்லாமல் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய குறைவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வரது சொன்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரி ரீஹபிலிட்டேஷன் சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய இப்போ தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் இதை வச்சுருக்குறாங்க. இந்த குழந்தைங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குற்றம் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய நீதிபதிகள் இப்போ நம்ம இந்த பையனை குற்றம் செய்தான்னா அவனை வெளிக்கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அவனுக்குன்னு இளைஞர் நீதி குழுமம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஜட்ஜி, பிரின்சிபல் ஜட்ஜி, மேஜிஸ்ட்ரேட்டு 2 மெம்பர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் டீல் பண்ணுவாங்க. எந்த குழந்தையுமே பனிஷ் பண்ணுறதே கிடையாது சார். எங்கள் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஹோமில் வந்து கவர்மெண்ட் பிளேஸ் ஆஃப் சேஃப்டிலலாம் கிட்டத்தட்ட 60-70 குழந்தைங்க இருக்குது. கிரைம் ரேட்டையும் இந்த பையன் அஃபென்ஸ் பண்ணதையும் பார்த்து ப்ரொபோஷனேட்டாக பார்த்தா நெக்லிஜிபிள் பையன் தான் பனிஷ் பண்ணுறாங்க. மற்ற மோஸ்ட் ஆஃப் தம் வெளியில் விட்டுறாங்க. அப்படி இருந்தும் அந்த பையங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அவங்க ரெசல்யூஷனாக பண்ணி அவனை வந்து வேறு வழி இல்லாமல் தான் என்ன செஞ்சுறாங்க, மேஜிஸ்ட்ரேட்டு இவன் இந்த தண்டனை அனுபவிக்கணும், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கொஞ்சம் போயாலும் இருந்துட்டு போந்தாங்கன்னா அவனுடைய ஆட்டிடியூடில் சேஞ்ச் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அனுப்பிச்சாங்க. பட் நீங்கள் ஏர்லியரில் ஜுவனைல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட், அந்த ரிஃபார்மேட்டிவ் ஆக்டோ இல்லை தமிழ்நாடு சில்ட்ரன் ஆக்டையோ இந்த மாதிரி கஞ்சாங்கிற வார்த்தையே கிடையாது சார். அப்போல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் செக்ஷன் 20ன்னு நினைக்கிறேன், அதை கொண்டாந்து என்ன செய்வான்னா ஒரு முதலாளி நடத்தக்கூடிய சாராய கேஸில் ஒரு பையன் மேலே வச்சு கொண்டு வந்து உள்ளார விடுவானுங்க. அந்த பையன் சொல்லுவான், என் மேலே நான் செய்யலை, எங்கள் முதலாளி தான் செஞ்சாருங்கிறது. அப்போ அந்த மாதிரி அனாவசியமாக ஒரு குழந்தை மேலே அந்த காலத்தில் இந்த சட்டத்தில் குற்றமாக ஆக்கப்பட்டது. ஆனால் இப்போ ஆஃப் லேட்டு வரக்கூடிய இதில் வந்து நிறைய அந்த குழந்தைங்களுக்கு நிறைய அவங்களுடைய எண்ணங்களில் சேஞ்சஸ் வரணும், ஆக்டிவிட்டீஸ் மாறணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற திட்டங்கள்லாம் நிறையா கொண்டு வராங்க. இருந்த போதிலும் திரும்ப அதிகமாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த ஒரு டேப்லெட்ஸ், நைட்ரோவேட் டேப்லெட்ஸு 1300 ரூபாயும் விலை. ஒரு டேப்லெட்டோட விலை ஒரு இது 10 டேப்லெட். அந்த 10 டேப்லெட்டின் விலை 1300 ரூபா. ஒரு மாணவன் என்கிட்ட இருக்கிறான், ஒரு பையன் படிக்கிறான், அவன் இப்போ +2 பாஸ் பண்ணிட்டான் எங்கள்கிட்ட செங்கல்பட்டில்.
அவனுடைய தகப்பனார் கூட இறந்து போயிட்டார். அவன் வந்து நல்ல பிரில்லியண்ட்டு. அவனுக்கு குரியரில் தான் அவனுக்கு அந்த கரஸ்பாண்டன்ஸு குரியரில் வரவழைச்சு, அப்போ ஏதோ குரியரில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எப்படியோ அதை மாத்திரை வெளியப்பட்டு போலீஸில் மாட்டி இங்கே வந்தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு குழந்தைக்கும் உதவி செய்யணும்னா நமக்கு ஒரு நம்பர் இருக்குது, 1098. அந்த நம்பரை நம்ம உபயோகப்படுத்தணும். முதல்ல வந்து ஒரு என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய அரசு சாரா நிறுவனம் யூஸ் பண்ணுச்சு. இப்போ கவர்மெண்ட்டே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இயங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்லேயே அது இருக்குது. அந்த 1098 ஃப்ரீ டூல். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், உபயோகப்படுத்தி எந்த குழந்தைக்கு என்ன சைல்டு மேரேஜை நிறுத்தணும், சைல்டு லேபரை நிறுத்தணும், ரைட்டுங்களா. அப்புறம் ஒரு குழந்தை எங்கேயும் படிக்காமல் ட்ராப் அவுட்டாக இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு பையன் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் அவர் ட்ரெஷரியில் வேலை பார்க்குறாரு அவங்க அப்பா. அவனுடைய பையன் அவன் என்ன பண்ணால் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அழைச்சிட்டு வந்தாங்க. அவனை அழைச்சிட்டு வந்தவொடனே அழுதுகிட்டே இருந்தான். அப்போ இருந்த எங்கள் செங்கல்பட்டில் இருந்த அந்த மெம்பர், சார் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் உள்ளார போயிட்டு அந்த பையனை விசாரிச்சுட்டே இருந்தான். அவன் ஹி ஸ்பீக்கிங் வெரி ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல், நல்ல ஸ்கூல் சொன்னான், டான் பாஸ்கோவோ ஏதோ ஒரு ஸ்கூல் சொன்னான், எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் ஏன் எழுதான்னு சொன்னால், ஐ ஹவ் நாட் கமிட்டட் எனி அஃபென்ஸ் சார், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவன் எந்த குற்றத்தில் கொண்டு வந்தான்னா சைபர் கிரைமில் கொண்டு வந்தாங்க. 1930 ஒரு நம்பர் இருக்குது. இது சைபர் கிரைமுக்கு யூஸ் பண்ணணும். 1098 வந்து சில்ட்ரன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், அல்லது எதுக்கானாலும் அவன் குழந்தைகள் சம்மந்தப்படுத்தி உபயோகப்படுத்தலாம். அவன் என்ன பண்ணான்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு ஹேன்னு போட்டிருக்கு, இவனும் ஹேன்னு போட்டிருக்கான். இவன் ஃப்ரெண்ட்டை போய் காமிச்சிருக்கான், அந்த பொண்ணும் போட்டிருக்கு. இவனும் ஃபாலோ இங்கிலீஷில் ஆகிட்டுருக்கான், அந்த பொண்ணும் போட்டிருக்கு. ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கு இந்த பொண்ணு. போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை வந்து அந்த பெண்ணுடைய அப்பா பார்த்து, என்னடா அது நைட்டில் போய் மானிட்டர் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது அந்த மெசேஜை போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் சைபர் கிரைமில் கொடுத்தோன்னே அவனை ட்ராப் பண்ணி இவனை ரெண்டு மூணு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பட் அவன் ஃப்ரெண்ட்லாம் வரல, இவன் ஒண்டி தான் வந்தாங்க. அவங்க அப்பா திங்கக்கிழமையே பெயில் போட்டு எடுத்துட்டார், 3 நாளில் எடுத்துட்டார். பட் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாழ்க்கைனா என்னன்னு அவன் வந்தான். இப்படியும் சமுதாயத்தில் இருக்குமா குழந்தைகள் இருக்கிறாங்க, இப்படியும் தவறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக 2 பேரும் பார்க்கணும்னு நினச்சி மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்பா பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதே போல் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே செங்கல்பட்டில் ஒரு கேஸ் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. அவங்க அப்பா ஃபாரினில் இருக்காரு, அம்மா இருக்கிறாங்க இங்கே. அந்த பையனை வந்து அவனும் வந்து +1 படிக்கிறான். அவன் வந்து அவனுடைய ஃபோனை இன்னொரு நண்பர் உபயோகப்படுத்தினான். அவன் ஃபோனை எடுத்து இன்னொருத்தன் உபயோகப்படுத்தினான். நீங்கள் பார்த்தீங்களா, லா ஆஃப் டார்ட் இருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட் என்னென்னா, உங்கள் வெஹிக்கிள் எடுத்து நான் போய் ஆக்சிடென்ட் பண்ணாலும் நீங்கள் தான் யூஆர் லயபிள் ஃபார் தட். அதே மாதிரி அவன் ஃபோனை எடுத்து அவன் ஃப்ரெண்டு அவன்கிட்ட அதுட்டு பேசியிருக்கான். அவன் என்ன பண்ணான், அந்த பொண்ணு அப்பாட்ட சொல்லிட்டான். அவன் பல நாட்கள் பேசியிருப்பான், ஃபோன் கிடைக்கல என்னன்னு தெரியல, என்ன அந்த உள்நோக்கம் என்னங்கிறது தெரியல. இவனை வந்து பிடிச்சிட்டாங்க. இவனை வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சி இது பண்ணும்போது நேராக வந்து ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அவன் தப்பு செய்யாத பையனாக இருந்தால் அவனை நேரடியாக சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு மாற்றலாம். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிங்கன்னா குழந்தைகள் நல குழுமம். அதில் ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 மெம்பர் இருப்பாங்க, அதில் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்கள்ட்ட மாற்றினோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யார் இவங்க, அந்த பையனுடைய அப்பா ஃபாரினில் இருக்கார், நல்லா வசதியானவங்க, இது மேலே கேஸ் போட்டாங்க. யார் மேலே கேஸ் போட்டாங்கன்னா, ஃபோன் எடுத்து அந்த ஒரு பொண்ணுடைய அப்பா மேலே கேஸ் போட்டாங்க. அப்போ நாங்கள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நான் அப்போ இருந்தேன். அப்போ நான் சூப்பனாகவும் இருந்தேங்க, அதே ஸ்பெஷல் ஹோமில் நான் சூப்பனாக இருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் கேஸ் போட வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பையன் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அடல்ட்டு மாதிரி இந்த கேஸை டீல் பண்ண மாட்டாங்க. ஏன் அடல்ட்டு பண்ணியிருந்தானா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இது கேரன் பட்டங்கள என்னுடைய நாலேஜ் இல்லாமல் அந்த பையன் செல்ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துட்டு அந்த பையன் அழைச்சிட்டு போங்க. நீங்கள் வழக்குன்னு போட்டிங்கன்னா ரொம்ப நாளாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுலேருந்து உங்கள் பையன் வந்து டிகிரி முடிச்சுட்டு பிஜி கூட முடிச்சிடும் அப்படின்னு சொன்னான். அவன் ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவன், இது மாதிரி அந்த சட்டத்துக்குள்ளார மாட்டிக்கிறான். நல்லது செஞ்சு நல்ல நினைவுகள் இருக்குது, நல்ல எண்ணங்கள் உள்ள பையங்களும் இதில் மாட்டிக்கிறான். தீய எண்ணங்களும் தீய நோக்கங்களும் உள்ளது. அதாவது ஒவ்வொரு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைன்னு சொல்லுவாங்க. என்னுடைய இது என்னென்னா, எல்லா குழந்தையும் என்னுடைய அம்மா அப்பா நல்லா தான் வளர்க்குறாங்க, யாரும் ஒன்றும் கெட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. இவன் போய் சேர்றான் பார்த்தீங்களா, பேட் கம்பேனியன் பேட் அட்வைஸ்.